ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறமா கேஸில் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், கேப்சிகம், பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் நல்லா குட்டி குட்டி பீசஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி கப்பில் சோயா சாஸ் ப்ளஸ் ரெட் சில்லி ப்ளஸ் க்ரீன் சில்லி சாஸ் நல்லா போட்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேஸில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன், கேப்சிகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கினதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு நல்லா வதக்குங்க. ஃபைனலாக சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.